உப்பு கூட ஃபங்க்ஷன்ல நடந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு நடந்த கொடுமையை எல்லாம் ஏமா என்கிட்ட சொல்லலன்னு நீ கேட்டல்ல? அப்பவே நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? கோவப்பட்டு எல்லார்கிட்டயும் போய் சண்டை போட்டிருப்ப. அப்புறம் என்ன நடந்திருக்கும்? குடும்பம் மொத்தமும் பிரிஞ்சிருக்கும். அதுவோட இப்ப முக்கியம். என்ன நடந்தாலும் இந்த குடும்பம் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும். அதுதான் எனக்கு தேவை. அதனாலதான் மொத்த வலியையும் எனக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் பேசல. நீ அவ்வளவு தூரம் வற்புறுத்தி கேட்டியே, இல்லைன்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். காசு பணம் போனா நம்மளால சம்பாதிச்சுக்க முடியும். ஆனா குடும்பம் உடைஞ்சிட்டா அத கடைசி வரைக்கும் ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் திரு. குடும்பம்னா எல்லாமே தான் இருக்கும். உனக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் நீ போகணும். 25 வருஷமா இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் உன்னை இந்த வீட்டுல வளர்த்த. நீயும் அப்படிதான் இருக்கணும் திரு. அதுதான் உங்க அப்பாவுக்கு நீ செய்யற மரியாதை. நீங்க சொல்றது எல்லாமே சரிதாம்மா. ஆனா அவர் உங்களை தப்பா பேசும்போது என்னால எப்படிமா பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியும்? இருக்கணும். குடும்பம் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக நீ பொறுமையா தான் இருக்கணும். அவசரப்பட்டு கையை நீட்டுறது ரொம்ப ஈஸி. அதை யாரு வேணாலும் பண்ணலாம். ஆனா நீ அப்படிப்பட்ட ஒருத்தனா இருக்கவே கூடாது. யாரு என்ன சொன்னாலும் அத மனசுக்குள்ளேயே போட்டு ஜீர்ணிச்சுக்கிட்டு அவங்களுக்கு அன்பு செய்யற ஒருத்தனா மட்டும்தான் நான் உன்னை பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே இந்த குடும்பம் ரொம்ப முக்கியம். இத பாரு திரு, அம்மா ஒன்னு சொன்னா நீ கேப்பியா? என்னம்மா எப்படி கேக்குறீங்க? சொல்லுங்கம்மா. பாவண்டா காவேரி, இந்த குடும்பத்து பொண்ணவ. அவ கண்ணீர் விட்டா அது நம்ம குடும்பத்துக்கே நல்லது இல்லப்பா. அதனால உன் மாமா எங்க இருந்தாலும் சரி, அவரை சமாதானப்படுத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. நிச்சயமா போறேம்மா. இப்பயே அவருக்கு ஃபோன் பண்றேன். எடுக்கலையம்மா. அவரு எடுக்க மாட்டாரு. உன் மேல ரொம்ப கோவமா தான் இருப்பாரு. எப்படியாவது அவரை பார்த்து பேசி சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருப்பா. சரிம்மா, நிச்சயமா கூட்டிட்டு வந்துடுறேன். சரி.